சார் அவன் கொலை பண்ணிட்டான், அவனை தூக்கி அரெஸ்ட் பண்ணுங்க. என் பேர்ல போடுங்க சார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே அமைந்துள்ளது ஜிபி தாங்கல் கிராமம். இந்த கிராமத்தில் உள்ள விவசாய நிலம் ஒன்றில் 5ஆம் தேதி காலை முகம், கைகள் உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டுக்காயங்களுடன் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிடந்துள்ளார். இதனை பார்த்த பொதுமக்கள் மணலூர்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் பாதிக்கப்பட்டவரை மீட்டு திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் அந்த நபர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். பின்னர் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தவர் சாங்கயம் கிராமத்தின் ஊராட்சி செயலாளரான ஐயனார் என்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அதில் ஜூலை 4ஆம் தேதி நள்ளிரவு ஐயனாரை அவரது நண்பரான ஐயப்பன் என்பவர் அழைத்துச் சென்றது தெரிய வந்தது. மேலும் ஐயனார் இரத்த வெள்ளத்தில் கிடந்த இடத்திற்கு அருகே ஐயப்பனின் கோழிப்பண்ணை இருந்ததாகவும் காவல்துறையினர் கண்டறிந்தனர். இதையடுத்து கோழிப்பண்ணைக்கு சென்ற காவல்துறையினர் அங்கு மதுபோதையில் தூங்கிக் கொண்டிருந்த ஐயப்பனை மணலூர்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்துள்ளனர். முதலில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த ஐயப்பன் மாலை வரை தனக்கு எதுவும் தெரியாது என கூறியே வந்துள்ளார். ஆனால் காவல்துறையினரின் தீவிர விசாரணையில் தனது நண்பர் ஐயனாரை தானே கத்தியால் குத்தி கொலை செய்ததை அந்த நபர் ஒப்புக்கொண்டுள்ளார். ஐயப்பனும் ஐயனாரும் மது அருந்திக் கொண்டிருந்த போது ஐயப்பனின் 2வது மகள் காணாமல் போனது குறித்து பேச்சு எழுந்துள்ளது. அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அது ஒரு கட்டத்தில் முற்றியுள்ளது. ஆத்திரத்தில் ஐயப்பன் அருகே இருந்த கத்தியை எடுத்து ஐயனாரை குத்தி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சந்தேக மரண வழக்கை கொலை வழக்காக மாற்றிய காவல்துறையினர் ஐயப்பனை கைது செய்து இந்த கொலையில் வேறு யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா என்கிற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே ஐயனாரின் கொலைக்கு நீதி கோரி அவரது உறவினர்கள் மணலூர்பேட்டை திருக்கோவிலூர் சாலையில் 3 மணி நேரம் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஒருங்கிணைந்த கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்த தமிழ்நாடு ஊராட்சி செயலர்கள் சங்கத்தினர் திருக்கோவிலூர் ஒன்றிய அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நடக்க போறதுலதான்
பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு. ஊராட்சி செயலாளரை கொலை செய்யும் சமூக விரோதிகளிடமிருந்து பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு. கைது செய். காவல்துறையே ஊராட்சி செயலாளர் பாதுகாப்பு கொடு. தமிழகமா இல்ல கொலை நகரமா தமிழகமா கொலை நகரமா பாதுகாப்பு கொடு. ஊராட்சி செயலாளருக்கு பாதுகாப்பு கொடு. கண்டிக்கின்றோம். இது தொடக்கம் தான். நாளை பற்றி கதறுகின்றோம். ஊராட்சி செயலாளரின் குடும்பம் நிற்கதியாக நிற்கின்றது. பாதுகாப்பில்லை. சாலை மறியலும் தமிழகம் முழுக்க அனைத்து ஊராட்சி செயலாளர்களும் வேலை நிறுத்த போராட்டத்தில் கலந்து கொள்வோம் என்பதை ஊராட்சி செயலாளரினுடைய படுகொலைக்கு நீதி கிடைக்காவிட்டால் மாபெரும் தமிழகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கம் ஈடுபடும் என்பதை இங்கே நான் கண்டனத்தோடு பதிவு செய்ய விரும்புகின்றேன். தமிழகத்திலே ஊராட்சி செயலாளர் பணியிடங்கள் என்பது இன்று தமிழகத்திலே 27 மாவட்டங்களில் தனி அலுவலர் காலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தனி அலுவலர் காலத்தில் ஊராட்சி செயலாளர்கள் தான் அனைத்து குடிநீர் மற்றும் சுகாதார அடிப்படை வசதிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கொலைக்கு சரியான தீர்வு கிடைக்காவிட்டால் வேலை நிறுத்த போராட்டத்தில் தமிழகம் முழுக்க நாங்கள் ஈடுபடுவோம். அதற்கு இடம் கொடுக்காமல் காவல்துறை தக்க சமூக விரோத கும்பலையும் இந்த கொலையாளிகளையும் இன்றுக்குள் கைது செய்து அவர்கள் மீது உரிய வழக்குகளை பதிவு செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதை நான் இங்கே கண்டனமாக பதிவு செய்ய விரும்புகின்றேன்.